இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபிசியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆர்டர் 9. ஆர்டர் 9ல் ரூல் 1 to 14 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் 9ல் கிட்டத்தட்ட ரூல் 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் 9ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்டர் இன் சிபிசி. இப்போ ரூல் 1 to 14 அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் 1லேருந்து 14 வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல உங்களுக்கு சிம்பிளிஃபைடு அந்த ஆர்டர் நான் சொல்லிடுறேன். அதாவது ரூல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரூல் 2 என்ன சொல்லுது, இது மாதிரி ரூல் 14 வரைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளே போகலாம். நம்ம ரூல் 1 ஆர்டர் 9ல் ரூல் 1 பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் டேட் ஃபிக்ஸ்டு. ரூல் 1 எதை பற்றி பேசுதுன்னா பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் த டேட் ஃபிக்ஸ்டு, அதை பற்றி பேசுது. பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் டேட் ஃபிக்ஸ்டு, எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ கோர்ட்டு அந்த டேட்டில் அப்பியர் ஆகணும். ஸோ இது ரூல் 1. ரூல் 2 டிஸ்மிசல். ரூல் 2 டிஸ்மிசல் ஆஃப் சூட். டிஸ்மிசல் ஆஃப் சூட். ரூல் 2 எதை பற்றி பேசுது, டிஸ்மிசல் ஆஃப் சூட். எதனால் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, பிளான்டிஃப் டிஃபால்ட் டு பே கோர்ட் ஃபீஸ் ஆர் போஸ்டல் சார்ஜஸ். இந்த காரணத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டிஸ்மிஸ் பண்ணலாம் ஒரு சூட்டை. இதை சொல்கிறது ரூல் 2. ரூல் 2 எதை பற்றி பேசுது, டிஸ்மிசல். அந்த டிஸ்மிசல் என்ன காரணத்துக்காக டிஸ்மிசல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிளான்டிஃப் டிஃபால்ட் டு பே கோர்ட் ஃபீஸ் ஆர் போஸ்டல் சார்ஜஸ் ஆர் போஸ்டல் ஃபீஸ், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் ரூல் 3 நெய்தர் பார்ட்டி அப்பியர். ரூல் 3 என்ன சொல்கிறான்னா நெய்தர் பார்ட்டி அப்பியர். ஒன்று பிளான்டிஃப் அப்பியர் ஆவான், இல்லைன்னா டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆவான். அதை பற்றி பேசுகிறது ரூல் 3. நெய்தர் பார்ட்டி, ஒன்று பிளான்டிஃப் அப்பியர் ஆவான், டிஃபெண்டர் இருக்க மாட்டான், அதனால் சூட் டிஸ்மிஸ் ஆகும். இல்லைன்னா டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆவான், பிளான்டிஃப் இருப்பான். டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆவான், பிளான்டிஃப் இல்லாமல் போவான். பிளைன்டிஃப் இல்லாமல் போனாலும் யாரோ ஒருத்தர் இல்லைனாலும் சூட் என்ன ஆகும், டிஸ்மிஸ் ஆகும். அதை பற்றி பேசுகிறது ரூல் 3. அண்ட் தென் ரூல் 4 ஃப்ரெஷ் சூட். ரூல் 4 எதை பற்றி பேசுது, ஃப்ரெஷ் சூட். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதை ஒவ்வொன்றா ரூல் 1 ரூல் 2 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரூல் 4 வந்து ஃப்ரெஷ் சூட். ரூல் 5 டிஸ்மிசல். ரூல் 5 டிஸ்மிசல். எதனால் இங்கே டிஸ்மிசல் நடக்குது அப்படின்னு சொன்னால் சம்மன் ரிட்டர்ன்டு அன்சர்வ்டு. சம்மன் ரிட்டர்ன்டு அன்சர்வ்டு. சம்மனே ரிட்டர்ன் ஆயிடுச்சு, சர்வ் ஆகலை டிஃபெண்டண்ட்டுக்கு. பிளான்டிஃப் அனுப்பின சம்மன் என்னாச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டிஸ்மிஸ் ஆகலாம். டிஸ்மிசல் ரூல் 5ல். ரூல் 2ல் சொன்ன டிஸ்மிசல் பிளான்டிஃப் வந்து டிஃபால்ட் டு பே ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ், அதனால் ஆகிற டிஸ்மிசல். இங்கே ரூல் 5ல் சம்மன் சர்வ் ஆகாத இருக்கிற சூழ்நிலையில் நடக்கிற டிஸ்மிசல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ரூல் 6 ஒன்லி பிளான்டிஃப் அப்பியர்ஸ். பிளான்டிஃப் மட்டும் தான் அப்பியர் ஆகிறான். அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் அதை பற்றி பேசுகிறது ரூல் 6. அப்போ என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத பேசுகிறது வந்து ரூல் 6. ஒன்லி பிளான்டிஃப் அப்பியர்ஸ். அடுத்தது ரூல் 7 டிஃபெண்டன்ட் அப்பியரன்ஸ் ஆன் அட்ஜாயின்டு டே. ரூல் 7 என்ன சொல்லுது, டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆன் அட்ஜாயின்டு டே. வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க இல்லை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டில் வந்து டிஃபெண்டன்ட் வந்துடுறான். அப்போ வந்தான்னா என்ன சொல்லுவான், அன்றைக்கே நீ வரல அப்படின்னு கேட்டால் எனக்கு ட்ரெயின் லேட்டுங்க, இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையினால வரல, இல்லை எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு ரீசனபிள் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்டை முடிவு கொடுக்கும். அதுதான் ரூல் 7 டிஃபெண்டன்ட் அப்பியரன்ஸ் ஆன் அட்ஜாயின்டு டே. தள்ளி வைக்க நாளில் வந்து தள்ளி வைக்கப்பட்ட நாள்லேருந்து வழக்கு ஒத்து வைக்கப்பட்ட நாளில் டிஃபெண்டன்ட் வந்து ஆஜராகிட்டான்னா என்ன காசு சொல்லு, என்ன ரீசன், ஏன் நீ ஆஜராகலை அன்றைய டேட்லனா, அது சஃபிஷியன்ட் காசாக இருந்தால் கோர்ட் எடுத்துக்கும். அதை பற்றி பேசுதான் ரூல் 7. அண்ட் தென் ரூல் 8 ஒன்லி டிஃபெண்டன்ட் அப்பியர்ஸ். இப்படி ரூல் 6 வந்து ஒன்லி பிளான்டிஃப் அப்பியர்ஸ் சொல்லணும். ரூல் 8 ஒன்லி டிஃபெண்டன்ட் அப்பியர்ஸ். ரூல் 9 பார் ஆன் ஃப்ரெஷ் சூட். பார் ஆன் ஃப்ரெஷ் சூட். இது ரூல் 9.
ஃப்ரெஷ் ஷூட் ஃபைல் பண்ணுறதுலேருந்து பார் பண்ணுது, தடை பண்ணுது. இது ரூல் 9. ரூல் 10, நான் அட்டனன்ஸ் ஆஃப் பிளைண்டிஃப். நான் அட்டனன்ஸ் ஆஃப் பிளைண்டிஃப் கிட்டத்தட்ட நான் அட்டனன்ஸ்னால் அவன் ஆஜராகலன்னு அர்த்தம். சிம்பிள். அடுத்தது ரூல் 11, இதுவும் நான் அட்டனன்ஸ் ஆஃப் டிஃபெண்டன்ட். ரூல் 10 வந்து பிளான்டிஃபை பற்றி பேசுகிறது, ரூல் 10 வந்து டிஃபெண்டண்ட்டை பற்றி பேசுகிறது. ரூல் 10 நான் அட்டனன்ஸ் ஆஃப் பிளான்டிஃப், ரூல் 11 நான் அட்டனன்ஸ் ஆஃப் டிஃபெண்டன்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூல் 12, கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் அட்டனன்ஸ். அப்படி ஆஜராகிற பட்சத்தில் என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரூல் 12, ரூல் 12, கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் அட்டனன்ஸ். ரூல் 13, செட்டிங் aside ex parte degree. செட்டிங் aside ex parte degree. செட்டிங் aside ex parte degree. இது ரூல் 13. ரூல் 14, நோட்டீஸ் ஃபார் செட்டிங் aside ex parte degree. ரூல் 14 என்ன பண்ணுது, என்ன சொல்லுது? நோட்டீஸ் ஃபார் செட்டிங் aside ex parte degree. நோட்டீஸ் ஃபார் செட்டிங் aside ex parte degree. இப்போ ரூல் 1லேருந்து 14 வரைக்கும் சிம்பிளாக ஒரு கீ நோட்ஸ் மாதிரி நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு ரூலாக நம்ம பார்க்கலாம். ரூல் 1, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, பார்ட்டிஸ் ஹூ அஃபியர் ஆன் த டேட் ஃபிக்ஸ்டு ஃபார் த டிஃபெண்டன்ட். அந்த டேட், எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி கோர்ட்டு கொடுத்துருக்கோ அந்த டேட்டில் வந்து அப்பியர் ஆகணும். இன் பர்சன், நேரில் வரணும். இல்லைன்னா பை தயர் ப்ளீடர்ஸ், அந்த நபர் சார்பாக அவங்களோட அட்வொகேட், வழக்கறிஞர் ஆஜராகணும். ஒன்று நீ வரணும், இல்லைன்னா அவர் ஆஜராகணும். யார்? வக்கீல், வழக்கறிஞர் ஆஜராகணும் அந்த பர்சனுக்கு சார்பாக, அந்த பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணி. இது ரூல் 1. ரூல் 2, டிஸ்மிஸல் ஆஃப் சூட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன சூழ்நிலையில் டிஸ்மிஸ் ஆகும். பிளான்டிவ் டிஃபால்ட் டு பே கோர்ட் ஃபீஸ் ஆர் போஸ்டல் சார்ஜஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஃபெயில்டு டு ப்ரெசென்ட் காப்பி ஆஃப் பிளைண்ட் காப்பியை வந்து ப்ரெசென்ட் பண்ணல. ரூல் 2 என்ன சொல்லுது? பிளைண்ட் காப்பியை ப்ரெசென்ட் பண்ணலனாவே டிஸ்மிஸல் ஆஃப் சூட்டு தான். சரியா? அதுக்கு டைம் கேட்குறோங்கிறது அப்புறம். ஆனால் வழக்கு முதல்ல என்ன பண்ணுறோம், வழக்கை வந்து ஏற்றுக்கிட்டு கோர்ட் நடத்த வருது. அப்போ பிளைண்ட் காப்பி கூட தாக்கல் பண்ணலன்னா அது எப்படி கோர்ட்டு ஏற்றுக்கும்? அப்போ டிஸ்மிஸல் நடக்கும். ரூல் 2. அண்ட் தென் ரூல் 3, when neither party appear, suit may dismissed. ஒன்று பிளான்டிஃப் இருக்கான், டிஃபெண்டன்ட் இல்லை, அப்போ சூட் டிஸ்மிஸ் ஆகும். இல்லை பிளான்டிஃப் ப்ரெசென்ட்டில் இருக்கான், டிஃபெண்டன்ட் இல்லை, டிஃபெண்டன்ட் ப்ரெசென்ட்டில் இருக்கான், பிளான்டிஃப் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் இல்லைனாலும் என்ன பண்ணணும்னா சூட் மே பி டிஸ்மிஸ்டு. இது ரூல் 3, when neither party appear. அதுதான் சொல்கிறாங்க. சரியா? ரூல் 4, ஃப்ரெஷ் சூட். என்ன சொல்கிறாங்க, டிஸ்மிஸல் வந்து ரூல் 2லேயும் ரூல் 3லேயும் பார்த்தோம். டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தந்த காரணங்களால் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு. அப்படி ரூல் 2லேருந்து ரூல் 3லேயும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் சூட்டு தாக்கல் செய்யலாமா அப்படின்னு சொன்னால், புது சூட் தாக்கல் செய்யலாமானா எஸ், தாக்கல் செய்யலாம். சப்ஜெக்டட் டு லிமிட்டேஷன் ஆக்ட். அந்த கால வரையறை என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் சூட்டை தாக்கல் பண்ணிடணும். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, சஃபிஷியன்ட் காசு இருக்கணும். என்ன சஃபிஷியன்ட் காண்டு? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 தடவை டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ரூல் 2லேயும் டிஸ்மிஸ், ரூல் 3லேயும் ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்மிஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. ரூல் 3 எடுத்துக்கோ. நம்ம பிளைன்டிஃப் வரல, டிஃபெண்டன்ட் மட்டும் தான் வந்திருக்கான். அப்போ பிளான்டிஃப் வராதுக்கு ஏன் வரலங்கிறத ரீசனபிள் காசை சொல்லணும். அதை கோர்ட்டு ஏற்றுக்குச்சின்னு சொன்னால் ரூல் 4 படி ஃப்ரெஷ் சூட் தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படும். ஏற்றுக்கலைன்னா கோர்ட் அதை வந்து நிராகரிச்சிடும். இதுதான் விஷயம். ரூல் 5, when சம்மன் இஷ்யூடு ரிட்டர்ன் ஆஃப் சம்மன். இந்த சூழ்நிலையில் டிஸ்மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. சம்மன் இஷ்யூ பண்ணுறோம், சம்மன் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. சரியா? என்ன காரணத்தினால ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னால், ஃபெயில்டு டு டிஸ்கவர் ஹீஸ் ரெசிடென்ஸ். எந்த வீட்டில் இவன் ஒரு அட்ரஸ் எழுதி அனுப்பியிருப்பான், அவன் வேறு வீட்டுக்கு எங்கேயாச்சும் மாறி போயிருப்பான், அது வாடகை வீடாக இருக்கும். அங்கே போய் சம்மன் சர்வாகும். அப்போ டோர் லாக்குடுன்னு வரும், இல்லை இந்த வீட்டில் இவர் இல்லைன்னு வரும். அப்போ என்ன பண்ணுறது, சர்வன் ரிட்டர்ன் ஆகும். இந்த காரணத்தினால ரூல் 5ல் சொல்கிறாங்க, இந்த காரணத்தினால சம்மன் வந்து சர்வாகாமல் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. டிஃபெண்டன்ட் அவாய்டிங் சர்வீஸ் ஆஃப் சம்மன்.
சம்மன் கொண்டு போகிறான், சில பேர் வீட்டில் இருக்க மாட்டான், அப்போ வாங்க மறுத்துருவாங்க, அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரங்களில் சம்மன் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ரூல் 5. சரியா? அடுத்தது, அப்படி ரிட்டன் ஆனால் என்ன பண்ணுறது? ஃப்ரெஷ் சம்மன் டு பி சர்வ்டு. ஃப்ரெஷ் சம்மன் டு பி சர்வ்டு. திருப்பி புது சம்மன் நீ அனுப்பணும். அப்படி ரிட்டன் ஆச்சுன்னா திருப்பி புது சம்மன் அனுப்பு. இதுக்காக திருப்பி முதல்ல வந்து நான் வழக்கு தொடக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெஷ் ஷூட் அப்படிங்கிற மாதிரிலாம் போக முடியாது. ரூல் 5ல் சொல்கிறாங்க. ரூல் 4 தான் ஃப்ரெஷ் ஷூட்டு. ரூல் 5ல் ஃப்ரெஷ் ஷூட்லாம் வராது. சம்மன் சர்வாலையா திருப்பி சர்வ் பண்ணு, அவ்வளோதான். அண்ட் தென் ரூல் 6, plaintiff appear and defendant does not appear. plaintiff appear ஆகிட்டான், டிஃபெண்டன்ட் appear ஆகலை. என்ன சூழ்நிலைகளில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சம்மன் டூலி சர்வ்டு, சம்மன் நாட் டூலி சர்வ்டு, சம்மன் சர்வ்டு பட் நாட் ஆன் டைம் அப்படிங்கிற 3 விஷயம் சொல்கிறான் ரூல் 6ல். சம்மன் சர்வ் ஆகிடுச்சுங்க, சரி, ஒரு க்ரைட்டீரியா. சம்மன் சர்வ் ஆகலைங்க, சம்மன் நாட் டூலி சர்வ்டு, சரி, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், சம்மன் சர்வ்டு பட் நாட் ஆன் டைம் அப்படின்னு 3 விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த 3 க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, சம்மன் சர்வ் ஆகிடுச்சுங்க ஆனால் டிஃபெண்டன்ட் வரலங்க ரூல் 6 படி அப்படின்னு என்னங்க பண்ணுறது? ரூல் 6 படி எக்ஸ்பார்ட்டி கொடு. சம்மன் சர்வ் ஆகிடுச்சுல, அவன் வேணும்னா வரல, எக்ஸ்பார்ட்டி. சம்மன் நாட் டூலி சர்வ்டு, சம்மனே அவனுக்கு போய் சேரலைங்க, அப்போ செகண்ட் சம்மன் கொடு. அப்போ என்ன பண்ண, சம்மன் போய் சேரல, செகண்ட் சம்மன் கொடு. சரி, அடுத்த க்ரைட்டீரியா, சம்மன் சர்வ்டு பட் நாட் ஆன் டைம், சரியான நேரத்துக்கு போய் சேரலைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25ஆம் தேதி ஆஜராக சொல்லி சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டிஃபெண்டன்ட் கையில் அது எப்போ கிடைக்கிது? 23ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அவங்க ஊரில் இருப்பான், அவன் எப்படி வர முடியும்? அதனால் அதை தான் சொல்கிறாங்க நாட் ஆன் டைம். அப்படின்னா போஸ்ட்பான் ஹியரிங். அதனால் வந்து என்ன சொல்லுவார் லாயர், வந்து என்ன சொல்லுவார், இந்த சரியான நேரத்துக்கு எங்களுக்கு கிடைக்கலங்க, மொதல் நாள் தாங்க வந்து சம்பளம், ஏதோ சம்திங், ஏதோ டிலே, போஸ்டரில் கூட நிறைய டிலேலாம் இருக்குது. சரியா? அந்த மாதிரி சூழ்நிலையில் சம்மன் சர்வாகாமல் இருக்கும், அதை சொல்லி போஸ்ட்பான் பண்ணுவாங்க ஹியரிங்கை. சரி, தள்ளி வைங்க, அடுத்த ஹியரிங்கில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரூல் 6 படி. இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிற ரூல் 6. அண்ட் தென் ரூல் 7, ப்ரொசீஜர் வேர் டிஃபெண்டன்ட் அஃபியர் ஆன் அட்ஜாயின்ட் டே. அட்ஜாயின்ட் டேயில் டிஃபெண்டன்ட் வந்துட்டான், இப்படி ஒத்தி வைக்கப்பட்ட நாளில் டிஃபெண்டன்ட் வந்துட்டான். ஏன்ப்பா அன்றைக்கி வரல? அப்போ வந்து ரீசன் சொல்லுவான், இல்லைங்க எனக்கு சம்மனே 2 நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு, நான் இப்போ ஊரில் இருந்தேங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்லை நான் வந்த பஸ்ஸு ரிப்பேரு, இல்லை பஸ்ஸு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் வந்தேன், ட்ரெயின் இந்த மாதிரி 4 மணி நேரம் லேட்டு, அதனால் என்ன வர முடியலங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட் ரீசன் சொன்னால் அது கோர்ட்டு ஏற்றுக்கும் அக்கார்டிங் டு ரூல் 7. அக்கார்டிங் டு ரூல் 7. அடுத்தது ரூல் 8. ப்ரொசீஜர் வேர் டிஃபெண்டன்ட் ஒன்லி அப்பியர். டிஃபெண்டன்ட் மட்டும்தான் அப்பியர் ஆகிருக்கான், plaintiff அப்பியர் ஆகவில்லை என்றால் சூட் வில் பி டிஸ்மிஸ்டு unless the defendant admits the claims அப்படிங்கிறான். டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகிட்டான், plaintiff இல்லை. இப்போ டிஃபெண்டன்ட் என்ன கேட்குறான், plaintiff இல்லைங்க, எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டை வந்து கேட்குறான் ஒபே பண்ணி. அப்போ கோர்ட் நினச்சா என்ன பண்ணலாம், எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுக்கலாம் அக்கார்டிங் டு ரூல் 8. அடுத்தது ரூல் 9. டிகிரி எகெயின்ஸ்ட் பிளைன்டிஃப். ரூல் 8 நான் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது ரூல் 9. ரூல் 9 சொல்லுதுன்னா டிகிரி எகெயின்ஸ்ட் பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஏற்கனவே ரூல் 8 படி டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்களா, எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுத்துட்டாங்களா, இப்போ அதை செட்டிஸ்ஃபைட் பண்ண சொல்லி கேட்பான். யார்? பிளைன்டிஃப். நான் வராதுக்கு இந்த காரணம், அந்த காரணம், இந்த மாதிரி ரீசனபிள் காசு இருக்குது, சஃபிஷியன்ட் காசு நான் கொண்டு வந்திருக்கேன், கோர்ட்டு வந்து இதை மதித்து தயவு செஞ்சு அதை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அந்த டிகிரியை அப்படின்னு சொல்லுவான். சஃபிஷியன்ட் காசு இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, செட்டிஸ்ஃபைட் பண்ணுவாங்க கோர்ட் அக்கார்டிங் டு ரூல் 9. அண்ட் தென் ரூல் 10, ரூல் 11, ரூல் 12 கிட்டத்தட்ட இந்த 3மே ஒன்று தான். ரூல் 10, ரூல் 11, ரூல் 12 கிட்டத்தட்ட 3மே ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க, நான் அட்டண்டன்ஸ் ஆஃப் பிளான்டிஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் 10 பிளான்டிஃப் அல்ல, நான் அட்டண்டன்ஸ். 1 or more பிளான்டிஃபுங்கிறான். 1 or more
பிளான்டிஃபுங்கிறான். என்ன 1 ஆர் மோர் பிளான்டிஃபு? ஒரு 5 பிளான்டிஃப் இருக்கான், எவனா 2 பேர் வரமாட்டான். அப்போ என்ன பண்ணுறது? அதுவும் நான் அட்டெண்டன்ஸ் தான். சரியா? அதுக்கும் ரீசனபிள் காசு சொல்லி ஆகணும். அடுத்தது 11ல் ரூல் 11ல் என்ன சொல்கிறாங்கன்னா 1 ஆர் மோர் செவரல் டிஃபெண்டன்ட்டுங்கிறான். டிஃபெண்டன்ட் ஒரு 5 பேர் இருக்கான்னு வச்சுக்க, அதில் 3 பேர் வரல, அப்போ என்ன செய்கிறது? அது மாதிரி அப்புறம் அதுக்கு என்ன ரீசன் சொல்லணும், காசுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். அப்புறம் ரூல் 12 கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் அட்டெண்டன்ஸ். என்ன கான்சிக்வன்ஸுங்க? அதனால் என்ன கான்சிக்வன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் என்னது? ரூல் 12 கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் அட்டெண்டன்ஸ். சரியா? ரீசனபிள் காசு இருந்தால் திருப்பி தள்ளி வச்சு திருப்பி நடத்துவாங்க, இல்லைன்னா எக்ஸ்பார்ட்டி கொடுப்பாங்க. இதுதான் கான்சிக்வன்ஸ். அடுத்தது ரூல் 13 and 14. ரூல் 13 and 14 டீல் வித் செட்டிங் aside டிகிரி பாஸ்ட் அகெயின்ஸ்ட் டிஃபெண்ட் த எக்ஸ்பார்ட்டி. இப்போ எக்ஸ்பார்ட்டி பாஸ் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்பார்ட்டி பாஸ் பண்ணதுலேருந்து என்ன பண்ணுறது? அதுலேருந்து இவன் மீண்டு வரணும்னா என்ன பண்ணுறது? அப்போ சஃபிஷியன்ட் காசு அவன் சொல்லி ஆகணும். அவனுக்கு என்னென்ன ரெமெடி இருக்குது பிளைன்டிஃபுக்கு இல்லை டிஃபெண்டண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால், அப்ளை டு த கோர்ட் ஹூ பாஸ்டு த டிகிரி டு செட் அசைட் அண்டு சாட்டிஸ்ஃபைடு த கோர்ட். இப்போ சஃபிஷியன்ட் காசை சொல்லணும் அவன். இதுதான் ரெமெடி. ஏன் நான் வரல, நான் வராதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஒரு பிளைன்டிஃபோ ஆர் டிஃபெண்டண்ட்டோ. அப்படி இந்த ரெமெடி மூலமாக ரீவாக் பண்ணுறாங்க அந்த கேஸை. அதாவது ரீவாக் பண்ணுறாங்க மீன்ஸ் என்னென்னா, அந்த கொடுத்த எக்ஸ்பார்ட்டியை கேன்சல் பண்ணுறாங்க, செட்டசைடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். நோட்டீஸ் சர்வ் பண்ணி தான் எக்ஸ்பார்ட்டி கொடுப்பாங்க. நீ எக்ஸ்பார்ட்டி கொடுத்தாச்சு கோர்ட்டு, இவன் செட்டசைட் பண்ணுங்கன்னு சொல்லி ரீசனபிள் காசு சொல்லி கேட்குறான். சரி, கோர்ட் நினைக்கிது சரிங்க கரெக்டாக தான் சொல்கிறான், ரீசனபிள் காசு இருக்குதுன்னு சொன்னால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டான், இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்கிறான், ஏற்றுக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திடீர்னு அவன் சொல்லுவான், யார்? அதர் பார்ட்டி, இல்லைங்க இந்த மாதிரி 3-4 தடவை இருந்தாலும் வேணும்னு தான் வரமாட்டேங்கிறான், சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வரல, இங்கே சும்மா காரணம் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு அவன் வாதாடுவான். அப்போ அதையும் கோர்ட் எடுத்துக்கும். சரி 3-4 தடவை இப்படி பண்ணியிருக்கான், அவன் சொல்கிற கரெக்டு தான் அப்படின்னா அவனுக்கு எக்ஸ்பார்ட்டி கொடுத்தது கரெக்டு தான், ஃபைன் போட்டு விடுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லும். இல்லை எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னமே இந்த தப்பு பண்ணக்கூடாது, அப்போ ஒரு காஸ்ட் கட்டுங்க, ஒரு 1000 ரூபா ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நடக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு ஆர்டர் 9 ரூல் 1 to 14 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்பார்ட்டி டிகிரி தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதை நீங்கள் போய் பாருங்கள். 4 மார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள்.